ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவர முனியே நமः. இன்றைய நாள் சிரவண நட்சத்திரம். சிரவண நட்சத்திரத்திலே திருவதரித்தவர் 12 ஆழ்வார்களிலே முதலாவதாக திருவதரித்தவரான பொய்கை ஆழ்வார். இவ்வாழ்வார் ஒளி செய்த திவ்ய பிரபந்தம் முதல் திருவந்தாதி 100 பாசுரங்களைக் கொண்ட திவ்ய பிரபந்தம். கைதைசேர் பூம்பொழில் சூழ் கச்சிநகர் வந்துதித்த பொய்கைப்பிரான் கவிஞர் போரேறு வையத் தடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூற்றந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து என வாழ்வார் ஒளி செய்த முதல் திருவந்தாதி திவ்ய பிரபந்தத்தின் தனியனானது அருளி செய்யப்பட்டுள்ளது. கைதைசேர் பூம்பொழில் சூழ் கச்சிநகர் வந்துதித்த பொய்கைப்பிரான் என இவ்வாழ்வாருடைய திருவதார வைபவமானது பேசப்படுகின்றது, உரைக்கப்படுகின்றது. திருக்கச்சி மாநகரிலே இருக்கின்ற பொய்கை குளம், அந்த பொய்கை குளத்திலே தானாகத் தோன்றியவர், அயோனிஜராகத் தோன்றியவர் இவ்வாழ்வார். அயோனிஜரினால் ஒரு தாயின் வயிற்றிலே கர்ப்பவாசம் செய்யாமல் அந்த குளத்திலே தோன்றிய இவ்வாழ்வார். அதனை முன்னடிகளாலே உரைத்து பின் அடிகளாலே அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தின் மேன்மையை உரைக்கின்றார்கள். வையத் தடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூற்றந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து என்ற படிக்கு இந்த பரிந்து என்பதாலே பரம காருணிகராக எம்பெருமானாலே மயர்வரம் அதில் அருளப்பெற்ற ஆழ்வாராகையிலே தான் பெற்ற அந்த நல்ல வாழ்ச்சியை வையத்துள் இருப்பவர்களும் பெற வேண்டும் என்ற நோக்கோடு பரம காருணிகராக வையத் தடியவர்கள் வாழ என்றபடிக்கு லோகத்தில் உள்ளோர்களெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக நல்ல வாழ்ச்சியை பெறும்படியாக அருந்தமிழ் நூற்றந்தாதி என்றபடிக்கு முதல் திருவந்தாதி திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த வாழ்வார். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று தொடங்குகின்ற திவ்ய பிரபந்தம். புறத்தே இருக்கின்ற வஸ்துக்களை பற்றிய அஞ்ஞானமெல்லாம் ஒழியும்படியாக அருளி செய்த திவ்ய பிரபந்தம் முதல் திருவந்தாதி என்னும் விளக்காகிற திவ்ய பிரபந்தம். எம்பெருமானுடைய நிர்கேதுக கடாட்சத்தாலே அவனாலே மெய்யான ஞானத்தை பெற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உள்ளபடி அருளி செய்தார்கள். அவனுடைய பரத்வத்தை நன்கு ஸ்தாபித்தொருளினார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்த பாசுரங்களாலே. முதல் திருவந்தாதின்னு எடுத்துண்டோமான முதலாவார் மூவரே மூவருள்ளும் முதலாவான் மூரிநீர் வண்ணன் என்றபடிக்கு எம்பெருமானுடைய மேன்மை அருளி செய்கின்றார் இவ்வாழ்வார். முதலாவார் மூவரே என்றபடிக்கு மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன். அந்த மூவரிலே யார் முதல்வர், யார் பரதேவதை என்னால் அம்மூவருள்ளும் முதலாவான் மூரிநீர் வண்ணன் என்றபடிக்கு கடலை போன்ற நிறத்தை உடைய கடல் நிற வண்ணனான எம்பெருமானே முதல்வன், அவனே பரதேவதை என்று அருளி செய்கின்றான். அப்படி எம்பெருமானுடைய பரத்வத்தை பலவிதமாக ஸ்தாபித்து கொண்டு வருகின்ற ஆழ்வார் 98ஆம் பாசுரத்திலே பரமசிவனுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கின்ற வைபவங்களை சொல்லி அவ்விருவரிலே எம்பெருமானே மேன்மையானவன் என்பதை அருளி செய்கின்றார். 98ஆம் பாட்டு. பொந்திகழும் மேனி புரிசடையம் புண்ணியனும் நின்னதுலகம் தாய நெடுமாலும் என்னும் இருவரங்கத்தால் திரிவரேலும் ஒருவன் ஒருவனங்கத்து என்று முளன் என்று அருளி செய்கின்றார். பொந்திகழும் மேனி புரிசடை அம்புண்ணியன் என்று சிவனை பற்றி உரைக்கின்றார் இவ்வாழ்வார். பொந்திகழும் மேனி என்பதாலே நெருப்பை போன்ற நிறத்தை உடைய பரமசிவனார். புரிசடை என்பதாலே பின்னிய சடையை உடைய பரமசிவன். அம்புண்ணியன் என்று நல்ல தவத்தை உடைய பரமசிவன். யக்ஞத்திலே தன்னையே அபிஷாக கொடுத்து ருத்ரனாகிற பதவியை அந்த அழிக்கும் தொழிலை பெற்ற பரமசிவனார். எம்பெருமானோ நின்று உலகம் தாய நெடுமால் என்றபடிக்கு நின்று உலகங்களை அழிந்து உலகங்களையெல்லாம் ரட்சித்தவனாக இருக்கின்றான். எம்பெருமான் காக்கும் கடவுளாக இருக்கின்றான். பொந்திகழும் மேனி என்று நெருப்பை போன்ற நிறத்தை உடைய பரமசிவன். அவனுக்கு எதிர்த்தட்டாக இருக்கின்ற எம்பெருமானோ கார்மேக வண்ணனாக லோகத்தில் உள்ளவர்களது தாபத்தை எல்லாம் தீர்க்கின்ற குளிர்ந்த கார்மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனாக இருக்கின்ற எம்பெருமான். கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். இப்படி கார்மேக நிறத்தை உடைய எம்பெருமான் புரிசடை என்று பின்னிய சடையை உடைய பரமசிவன். எம்பெருமானோ நீண்ட முடியை உடையவனாக இருக்கின்றான். அம்புண்ணியன் என்று நல்ல தவத்தை பெற்ற பரமசிவனார். அப்படிப்பட்ட தவத்திற்கு பலனை அளிப்பவனாக இருக்கின்ற எம்பெருமான்.
எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால்னு திருமழிசைப்பிரானுடைய பாசுரம். யார் எந்த தவத்தை பண்ணினாலும் அதற்கு பலனை கொடுப்பவன் எம்பெருமானே என்று அருளி செய்கின்றார் திருமழிசையாள். இதெல்லாம் எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபிக்கின்ற பாசுரங்கள். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அனைத்தும் எம்பெருமானுடைய மேன்மையை உரைக்கின்ற பாசுரங்கள். அவனே பரதேவதை என்பதை அருளி செய்கின்ற பாசுரங்கள். பொந்திகழும் மேனி புரிசடை அம்புண்ணியனும் நின்றதுலகம் தாய நெடுமாலும் என்று இருவரை பற்றியும் சொல்லி, பரமசிவனை பற்றியும் எம்பெருமானை பற்றியும் சொல்லி, என்றும் இருவரங்கத்தால் திரிவரேலும் என்றபடிக்கு இப்படி பரமசிவன் என்ன எம்பெருமான் என்ன இருவரும் இரண்டு உடல்களை கொண்டு திரிபவர்கள் என்றாலும் என்றும் இருவரங்கத்தால் திரிவரேலும் என்ற அந்த என்னும் விகுதியாலே இப்படி ரெண்டு பேரும் ஒரே விதமாக இரண்டு உடல்களை கொண்டிருந்தாலும் அவர்களிலே மேன்மையானவன் எம்பெருமானே என்பதை ஸ்தாபித்து அருளுகின்றார் ஆழ்வார். ஒருவன் அங்கத்து என்றும் உளன் என்ற படிக்க. அதாவது ஒருவன் என்பதாலே பரமசிவனை பற்றி சொல்லி அந்த பரமசிவனானவன் எம்பெருமானுடைய அங்கத்திலே ஒருவனாக இருக்கின்றான், எம்பெருமானுக்கு உடலாக இருக்கின்றான். எம்பெருமான் சரீரி, அவனுக்கு நாம் அனைவரும் உடலாக இருக்கின்றோம். அதிலே பரமசிவனும் எம்பெருமானுக்கு உடலாக இருப்பவர் என்பதை தெரிவிக்கின்றார் ஆழ்வார். அதற்கு மேற்பட்டு வலத்தனன் திரிபுரமெரித்தவன் என்று ஆழ்வார் திருவாய்மொழியிலே அருளை செய்கின்றார். அப்படி சிவனானவன் சத்தை பெறும்படியாக அவனை நித்தியமாக ரட்சிக்கும் வண்ணம் எம்பெருமான் தானும் அந்த பரமசிவனை தன்னுடைய வயிற்றின் வலப்புறத்திலே வைத்து ரட்சிப்பவனாக இருக்கின்றான். ஒருவன் அங்கத்து என்றுமுளன் என்றபடிக்கு தெரிவிக்கின்றார் ஆழ்வார். இதனாலே அந்த பரமசிவனை ரட்சிக்கின்ற எம்பெருமான் அவனை தன்னுடைய திருமேனி அவயவங்களிலே வைத்து ரட்சிக்கவனாக இருக்கின்ற எம்பெருமானே பரதேவதை என்பதை ஸ்தாபித்தருளுகின்றார் பொய்கை ஆழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமையமலை ஆலராமானுஜ ஜீயர் சுவாமி திருவடிகளே சரணம்.